ஷொக்தியின் ஆவேசத்தை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியில். இன்றைய எபிசோடில் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவம் சக்தியின் அதிரடியான நுழைவும் குணசேகரன் வீட்டாருக்கு எதிராக அவர் விட்ட பகிரங்கமான சவாலும் தான். தொடரில் காணப்படுவது ஆரம்ப காட்சியிலேயே குணசேகரன் வீட்டில் எப்போதுமே நடக்கும் வழக்கமான சலசலப்பு தொடங்குகிறது. விசாலாட்சி, ஈஸ்வரி மற்றும் நந்தினி இடையே சேலையை பற்றியும் குடும்பத்தில் தரப்படும் மரியாதை பற்றியும் மிக கடுமையான வாக்குவாதம் நடக்கிறது. விசாலாட்சியின் முகத்தில் எகத்தாளமான கோபமும் ஈஸ்வரியின் முகத்தில் தன்மானத்தை விட்டுக் கொடுக்காத அழுத்தமான பாவனையும் மிக தெளிவாக பதிவாகியிருக்கிறது. இந்த பெண்களின் இந்த பஞ்சாயத்தை அடக்க முடியாமல் குணசேகரன் மற்றும் ஞானம் உள்ளே நுழைந்து அவர்களை அமைதிப்படுத்த போராடுகிறார்கள். வந்ததும் வராததுமா பஞ்சாயத்து இழுத்துட்டு உட்கார்ந்திருக்காங்கன்னு குணசேகரன் சலித்துக் கொள்வது வீட்டில் இருக்கும் தினசரி அழுத்தத்தை காட்டுகிறது. மறுபுறம் வீட்டின் வாசலில் ஒரு சிவப்பு நிற கார் வந்து நிற்கிறது. அதிலிருந்து இறங்கி வரும் மண்டப உரிமையாளரை ஆரம்பத்தில் ராவணன், கதிர், ஞானம் என அனைவரும் முகம் மலர மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று உள்ளே அழைக்கிறார்கள். ஆனால் அவர் கொண்டு வந்த செய்தி அவர்களுக்கு பேரிடியாக அமைகிறது. மண்டபத்தை வாடகைக்கு விட முடியாது என்றும் அக்ரிமெண்டை கேன்சல் செய்ய சொல்லியும் அவர் கராராக கூறுகிறார். இதற்கான காரணமாக மதிவதனி மற்றும் ஜனனியின் பெயர்களை அவர் உச்சரித்த மறுகணமே கதிரின் முகம் கோபத்தில் சிவக்கிறது. லைசன்ஸ் வரைக்கும் வாங்கியாச்சு, இப்ப வந்து தர முடியாதுன்னு என்ன அர்த்தம் என்று கதிர் ஆவேசமாக கத்துகிறார். ராவணனும் தன் பங்கிற்கு வாக்குவாதத்தில் குதிக்கிறார். குணசேகரன் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றாலும் மண்டப உரிமையாளர் சிறிதும் சளைக்காமல், உங்க வீட்ல இருக்கிறவங்களை கண்டிச்சு வைக்காம என்கிட்ட வந்து பாயிரிங்க என்று நெத்தியடியாக பேசிவிட்டு சவாலான பார்வையுடன் அங்கிருந்து வழியேறுகிறார். இதற்கிடையில் நீல நிற காரில் ஜனனியும் அவரது தோழியும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனனியின் முகத்தில் ஒருவித வலியும் கடந்த காலத்தின் ரணமும் அப்பட்டமாக தெரிகிறது. தனது முன்னாள் கணவனின் குரூரமான செயல்களையும் அவனுக்குள் இருக்கும் சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகளையும் அவள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாள். அவன் போட்டுட்டு இருக்கிற மாஸ்குக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய வன்மம் இருக்கு என்று அவள் சொல்லும்போது அவளது கண்களில் இருக்கும் பயமும் தெளிவும் பார்ப்பவர்களை ஈர்க்கிறது. உடனடியாக சக்திக்கு போன் செய்யும் ஜனனி நிலவரத்தை கேட்கிறாள். காரை ஓட்டிக்கொண்டே பேசும் சக்தி தன்னை யாரோ பின்தொடர்வதாகவும் ஆனால் நிலைமையை தான் கையாள்வதாகவும் தைரியமாக கூறுகிறார். அப்படியே அந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் போல் வேடமிட்ட ஒரு மர்மகபர் ஜனனியும் அவரது தோழியும் காரை விட்டு இறங்கி நடந்து செல்வதை தனது செல்போனில் மிகவும் ரகசியமாக புகைப்படம் எடுத்து அனுப்புகிறான். இது அடுத்த கட்ட புயலுக்கான அறிகுறியாக அமைகிறது. சற்று காட்சியை மாற்றி பார்த்தால் குணசேகரன் வீட்டில் கோபத்தின் உச்சத்தில் கூண்டில் அடைப்பட்ட புலி போல் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கிறார் கதிர். ஜனனியை உயிரோட விடக்கூடாது, அவளை முடிச்சு விட்டாதான் எனக்கு மறுவேளை என்று அவர் வெறிகொண்டு கத்துவதை கேட்டு விசாலாட்சி அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். ஈஸ்வரியும் நந்தினியும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் பயத்தில் மிரண்டு நிற்கிறார்கள். தனது கோபத்தை நியாயப்படுத்தும் விதமாக கதிர் ஜனனி மதிவதனியை சந்திக்கச் சென்ற அந்த ரகசிய புகைப்படத்தை குணசேகரன் குடும்பத்தினரின் முகத்தில் தூக்கி எறிகிறார். ஆனால் அதோடு முடிவதில்லை. அந்த நேரம் பார்த்து சக்தி அசுர வேகத்தில் வீட்டிற்குள் நுழைகிறார். உள்ளே வந்த வேகத்தில் கதிரின் சட்டையை பிடித்து கீழே தள்ள அங்கு மிகப்பெரிய கைகலப்பு வெடிக்கிறது. ராவணனும் கதிரும் சக்தியை தாக்க பாய குணசேகரனும் ஞானமும் அவர்களை விலக்கிவிட போராடுகிறார்கள். வீடே போர்க்களமாக மாறுகிறது. விசாலாட்சியின் அலறல் சத்தம் வீட்டை சுற்றிடும் எதிரொலிக்கிறது. இதனைத் தொடர்ந்து தன்னந்தனியாக அந்த ஆணாதிக்க குடும்பத்தின் நடுவில் நெஞ்சை நிமிர்த்தி நிற்கும் சக்தி தனது ஆள்காட்டி விரலை நீட்டி குணசேகரனையும் கதிரையும் பார்த்து ஒரு மரண மாஸ் சவால் விடுகிறார். இந்த விழா கட்டாயமா சொன்ன தேதியில சொன்ன டைம்ல நடக்கும், அதுக்கு நாம் பொறுப்பு என்று கர்ஜிக்கும் போது அவரது கண்களில் இருக்கும் தீர்க்கமும் உடல் மொழியில் இருக்கும் தைரியமும் ஒட்டுமொத்த குணசேகரன் குடும்பத்தையும் ஒரு நொடி ஆட்டம் காண செய்கிறது. அதே சமயம் சக்தி சவால் விட்டு சென்றதும் ஈஸ்வரியும் நந்தினியும் சொல்ல முடியாத ஒரு கலக்கத்துடன் நிற்கிறார்கள். என்ன செய்வது என்று அறியாமல் அனைவரும் திகைத்து நிற்க சக்தி ஒரு முடிவோடு தனது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்கிறார். இறுதியாக சக்தியின் இந்த ஒற்றையாள் சவால் குணசேகரன் குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்த்திருக்கிறது. எந்த மண்டபத்தில் விழா நடக்காது என்று அவர்கள் தவித்து நின்றார்களோ அதே விழாவை நடத்தி காட்டுவேன் என்று சக்தி நேரடியாக அவர்களின் கோட்டையிலேயே வந்து சவால் விட்டது இந்த கதையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்துள்ளது. அப்படியென்றால் நண்பர்களே, நீங்களும் இதைதான் எதிர்பார்த்தீர்களா? இந்த எபிசோடில் உங்களுக்கு மிகவும் பிடித்த காட்சி எது? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்ல மறக்காதீர்கள்.